ஹாப்பி ஜூலை, ஹாப்பி ஜூலை. கர்த்தர் நல்லவர், அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நல்லவர், என்னோடும் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நல்லவர், எல்லாருக்கும் நல்லவர், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். இல்லையா? கர்த்தருக்கு சொல்றோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு சாட்சியெல்லாம் கிடையாது, டைம் இல்லை. அப்படின்னால திருவருத்த ஆராதனை இருக்கிறபடினால நேராக கர்த்தருடைய செய்திக்கு போகணும். இந்த மாதத்திலேயே கர்த்தர் நமக்கு நல்லது ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்கு தத்தமானது சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம். நான் வாசிக்கிறேன். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது. ஆமென், அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதத்துல உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. வாய் ஆண்டவர் வேற எதுவும் சொல்றார்? வாயை விரிவாய் தர அதை நிரப்புவேன் என்று சொன்னவர் சாப்பாட்டினால, பழங்களினால, பொருட்களினால வாயை நிரப்புவேன் என்று சொல்றார். நன்மையினால் நம்முடைய வாய். நன்மை என்ன? நம்முடைய வாய் இருக்கிறதே, இந்த வாயிலிருந்து ஆண்டவர் நன்மைகளை புறப்பட செய்ய விரும்புகிறார். இல்லையா? இந்த மாதத்தில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நன்மையாயிரும். எதற்கு விசுவாசிக்கிறீர்கள்? இந்த மாதத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தை நல்ல வார்த்தைகளா இருக்கு. உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள்ல தீமை வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது அப்படி ஒரு நல்ல வார்த்தையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும். அல்லேலூயா. இந்த 7ஆம் மாதத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, உங்களுடைய வாயிலிருந்து நல்ல செய்தி வரும். ஆமென், அல்லேலூயா. நல்ல செய்தி நம்முடைய வாயிலிருந்து வந்தாதான் அது ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து கசப்பும் தித்தியுமான வருமா என்று எழுதப்பட்டது. இல்லைங்களா? யாக்கோபுல என்ன சொல்லப்பட்டது? ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து கசப்பும் தித்திப்புமான தண்ணீர் வருமா. கர்த்தருக்கு சொல்லுங்க. ஒரு ஊற்றுக்கண்ணில கசப்பும் தித்திப்பும் கலந்து இருக்கா? ஏதாவது ஒன்றுதான் இருக்கு. ஒன்று நல்ல தண்ணீர் இருக்கணும், இல்லாட்டினா கசப்பான தண்ணீர் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் நல்லவைகளை பேச வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் இருக்கிறது, அதற்கு உருவாக்கும் சக்தி இருக்கிறது. தேவனால் மட்டுமல்ல, ஆண்டவர் மட்டுமல்ல, தன் வாயினாலே தன் வார்த்தைகளை சொல்லி அவர் மட்டும் உருவாக்குகிறது. நாமும் நம்முடைய வாயினாலே வார்த்தைகளை உருவாக்கும். கர்த்தருக்கு சொல்றோம். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறதான பொழுது அங்கே எலிசா என்கிற தேவ மனிதனை பார்த்தான். அவன் ஒரு வீட்டுக்கு போறான். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அந்த வீட்டிலே இருக்கிற அந்த ஸ்திரீயானவள் அப்படி வீட்டுக்கு வந்து போகிற இவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவள் தன் புருஷனை நோக்கி, நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறைவீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார்.
அல்லேலூயா. நல்லவர். பொதுவாகவே அதனுடைய காரியம் என்ன? இந்த ஸ்திரீயானவள் எலிசாவை பற்றி பேசுகிற வார்த்தை என்ன? நம்ம வீட்டுக்கு ஒருவர் வராரே, அவர் நல்ல வார்த்தைகளை பேசுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நல்ல வார்த்தைகளை பேசி சொல்லி பழக வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தை தீமையை உருவாக்கக்கூடாது, தீங்கை உருவாக்கக்கூடாது, பொல்லாப்பை உருவாக்கக்கூடாது, பொல்லாங்கானதை இந்த வாயினாலே பேசக்கூடாது. நம்முடைய வாயிலிருந்து நல்ல செய்தி தான் வரணும். இந்த ஸ்திரீயானவள் எலிசாவை பார்க்கிற போது அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகள். அங்கே தங்கியிருக்கிறதாகிறது அந்த ஸ்திரீனிடத்தில் கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்? உனக்கு? எனக்கு ஒரு குழந்தை இல்லை, என் வீட்டில் என்ன இல்லை? குழந்தை இல்லை. எங்களுக்கு நன்றாக என் வீடு ஆசீர்வாதமாக இருக்கிறது, என் நிலம் ஆசீர்வாதமாக இருக்கிறது, நானும் என் கணவனும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிற ஒரு சந்ததி, ஒரு பிள்ளை எனக்கு இல்லை, ஒரு பிள்ளை. அப்ப எலிசா சொல்லுகிறான், என்ன சொல்றான்? அங்க ஒரு இல்ல பாருங்க, அதே அதிகாரத்தில் தான் ஒரு பிராண உற்பவர் ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பார். நல்ல வார்த்தையுடைய வாயிருந்தார். இவ்வளவு நாள் அவருடைய வீட்டிற்கு வந்து போனவர்கள் எத்தனையோ காரியங்களை சொல்லி போனார்கள், எத்தனையோ காரியங்களை பேசிவிட்டு போனார்கள், எத்தனையோ காரியங்களை தங்கள் வாயினால் உளறிவிட்டு போனார்கள். ஆனால் இந்த எலிசா தீர்க்கதரிசியின் வாய் உளரவில்லை, உருவாக்கிற்று. அல்லேலூயா. இல்லாத பிள்ளையை, அவள் இதுவரையிலும் அடைந்திராத ஒரு சந்தோஷத்தை, அவள் இதுவரையிலும் பெற்றுக்கொண்டிராத ஒரு காரியத்தை, நல்ல செய்தியை அந்த ஸ்திரீக்கு யார் சொன்னது? எலிசா சொன்ன. உனக்கு இல்ல, ஆனா இனிமே இருக்கும். பக்கத்துக்கு பார்த்து சொல்றேன், உங்களுக்கு இல்ல, ஆனா இனிமேல் இருக்கும். என்ன இல்ல? ஆசீர்வாதம் இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, பணம் இல்ல, அப்புறம் என்ன இல்ல? சுகம் இல்ல, அப்புறம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு வர்றது இல்ல. கர்த்தருக்கு சொல்றார், எல்லாம் இல்ல இல்ல, ஆனா இனிமேல் எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும் இருக்கும் இருக்கும். சொல்லுங்க. ஆனா இனி உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை இருக்கிறதே, செய்தி இருக்கிறதே, அது நல்ல செய்தியாக இருக்கும். காரணம், ஆண்டவர் நம்முடைய வாயை நன்மையினால் நிறைத்து வைத்திருக்கிறார். இந்த 7ஆம் மாதத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே, நீங்கள் உங்கள் வாயினால் சொல்லுகிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் வாயிலிருந்து ஒரு நல்ல செய்தி புறப்பட்டுவார். அந்த செய்திக்காகத்தான் இதுவரைக்கும் அந்த ஸ்திரீ காத்துக் கொண்டிருந்தார். அந்த நல்ல செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டுதான் இதுவரைக்கும் அவள் மனம் துடித்துக் கொண்டிருந்தது, அவருடைய கர்ப்பம் துடித்துக் கொண்டிருந்தது, அவருடைய வீடு துடித்துக் கொண்டிருந்தது. அவருடைய வீட்டிலே ஓடி ஆடி விளையாடுகிற ஒரு குழந்தை இல்லையே என்கிற ஒரு ஏக்கம் அவளுக்குள்ளே இருந்தது. அங்கு இங்கு ஓடி உலாவுகிற அந்த மற்ற வீடுகளில் இருக்கிற குழந்தைகளை அவள் பார்த்த போது, எனக்கு ஒரு நல்ல காரியம் யாரும் சொல்லவில்லையே, யாரும் செய்யவில்லையே என்று அவள் விசனத்தோடு கவலையோடு இருந்தபோது, அந்த வீட்டிற்குள்ளே வந்த தீர்க்கதரிசியான எலிசா சொன்னான், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. உனக்கு ஒரு கர்த்தருக்கு சொல்றான். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பிறக்குது, அவள் வளர்க்கிறாள். அந்த குழந்தையை பார்த்து எலிசாவும் சந்தோஷப்படுகிறான். கடைசியா ஒரு நாள் எலிசா
அந்த அம்மா கிட்ட விசாரிக்க நாளை அனுப்புறான். அந்த குழந்தை சொல்றாங்க, ஓடி வருகிறார். ஒரு நாள் தலை வலிக்கிறது என்று சொன்ன பிள்ளை என்ன செய்யுதுங்க? இந்த பகுதியில் எத்தனை பேர் படிச்சிருக்கு? படித்தவர்கள் மட்டும் கையில் உயர்த்து. குழந்தை பிறக்கிறது, வளர்கிறது, நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரு நாள் தலைவலி என்று சொல்லுகிறது. தலை நோகிறதுனா வலிதான். நோவுன்னா என்ன? தலை நோகிறதுனா என் தலை வலிக்குது, குழந்தை அழு. இன்னைக்கு நிறைய குழந்தைகள் அழும்போது பெற்றோர்களுக்கு எதுக்காக அழுதுன்னு போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. குழந்தை எதுக்காக? நல்ல வாக்க கூட சில பேர் சொல்ல மாட்டாங்க. நாயே, பேய, எருமை, சனியனே, இதெல்லாம் நல்ல அடிக்கும் போது கூட நல்ல வார்த்தைகள் சொல்லி அடிக்கணும். வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு பேசக்கூடாது. உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக, ஆசீர்வாதமான வார்த்தைகளாக. தலை நோகிறது என்று சொன்ன குழந்தை திடீரென்று எழுதிங்க. அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்துல இவனை தன் தாயினிடத்துல அப்பா கிட்ட சொல்றான். அம்மா கிட்ட என்ன நடக்கிறது? ஆமா, அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து குழந்தை செத்து. நன்றாய் இருந்த குழந்தை, சந்தோஷத்தை உண்டு பண்ணின குழந்தை, சந்தோஷத்தை உண்டு பண்ணின அந்த வீட்டுக்கு சந்தோஷம் கொடுத்த குழந்தை இப்பொழுது இல்லை. சின்ன காரியம் தானே என் வீட்டுக்கு வந்தது, அதனால பெரிய நஷ்டமாகிவிட்டது. சின்ன காரியம்தான், அது எனக்கு நன்றாக இருக்கிறது என்று நான் நினைத்திருந்தேன். என் வீட்டிற்கு நல்லது என்று நினைத்திருந்தேன். என் குடும்பத்திற்கு நல்லது என்று இந்த வியாபாரத்தை செய்தேன். என் பிள்ளைகளுக்கு நல்லது என்று இதை கொடுத்தேன். என் மனைவிக்கு நல்லது என்று நான் இதை கொடுத்தேன். என் கணவனுக்கு நல்லது என்று கொடுத்தேன், செய்தேன். ஆனா அது என்ன ஆயிடுச்சுங்க? என் கையில் இருக்கும் போது அது இல்லாமல் போயிடும். அவள் மடியில் இருக்கும் போது அது இல்லாமல் போயிடும். ஒருவேளை 7ஆம் மாதத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதரே, சகோதரியே, கடந்த மாதங்களிலே கர்த்தர் உங்களுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குவதற்கு என்று கொடுத்த செய்த காரியங்கள் இல்லாமல் போயிருக்குமானால், அல்லது மறைந்து போயிருக்குமானால், அல்லது உங்கள் கைவிட்டு போயிருக்குமானால், அல்லது உங்கள் வீடு விட்டு போயிருக்குமானால், அல்லது உங்கள் தொழிலை விட்டு போயிருக்குமானால், இந்த மாதத்திலே கர்த்தர் அதை தருவார். அல்லேலூயா. அவர் கொடுத்ததை அவர் எடுத்துக்கொள்ள விரும்ப மாட்டார். ஆண்டவர் நமக்கு கொடுப்பதை, ஆண்டவர் நமக்கு செய்வதை அவர் தடுக்கவும் மாட்டார், எடுக்கவும் மாட்டார். கர்த்தருக்கு சொல்ற அவரால் தடுக்கவும் முடியாது, எடுத்துக்கொள்ளவும் முடியாது. உடனே என்ன நடக்குதுங்க? அந்த குழந்தை செத்து போனோடனே, குழந்தை செத்து போன எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்களா? அந்த தாயி இல்ல. என்ன நடக்குது? அப்பொழுது அவள் என்ன செய்தாள்? ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்க விட வரைக்கும் ஆமென் அல்லேலூயா போய் வரும்படிக்கு எனக்கு ஒரு ஆள, ஒரு கழுதையை கொடு. குழந்தை செத்து போச்சு. கணவனிடத்தில் சொல்லி அந்த குழந்தையை நாம் அடக்கம் பண்ணி விடலாம் என்று அவள் சொல்ல. அந்த குழந்தைய எந்த தேவனுடைய மனுஷன் அவருடைய வீட்டிலே தங்கியிருந்தானோ, எந்த மனுஷன் அவருடைய வீட்டிலே தங்கியிருந்து அவளால் நன்மையை பெற்றுக் கொண்டானோ, எந்த மனுஷனால் அவனுக்கு அவனுடைய வாயின் மூலமாக நல்ல வார்த்தை பிறந்த குழந்தை பிறந்ததோ, அந்த மனிதன் படுத்திருந்த கட்டிலே அவனை கொண்டு போய் போடுகிறான். கர்த்தருக்கு சொல்றேன். அல்லேலூயா. நான் ஒரு இடம் மட்டும் போகணும், நான் தேவனுடைய மனுஷனிடத்துல போகணும். கர்த்தருக்கு சுதந்திரம் தான். கர்த்தருக்குள்ள அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மைகள், நம்மிடத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒருவேளை நம்மை விட்டு கடந்து போகுமானா,
நான் துக்கப்பட்டு புலம்பி அந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்க கூடாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அதற்கு அப்புறம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கலாம். இது யார் சொல்லி வந்த குழந்தை? ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லி நான் பெற்றுக்கொண்ட குழந்தை. இது யார் கொடுத்த ஆசீர்வாதம்? என் ஆண்டவராகிய தேவன் சொல்லி நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். இது யாரால் வந்த ஆசீர்வாதம்? என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஐயோ, அது இல்லாமல் போய்விட்டதே என்று அவள் புலம்பிக் கொண்டிருக்கிறது. அது இருக்கிற இடத்துல, அந்த தேவ மனுஷனுடைய இடத்துல என்னுடைய அர்த்தம் என்ன சொன்னா, கர்த்தருக்குள் பிரியமான பிள்ளைகளே, நாம் தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொண்டு அதை சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது, அதை சந்தோஷமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கும் போது, அது நமக்கு இல்லாமல் போகுமானால் உடனே அதை குறித்த காரியத்தை யாரிடத்துல சொல்லணுங்க? யாரிடத்துல சொல்லணும்? ஊராரிடத்துல சொன்னாலா? ஹலோ, சொந்த பந்தங்களிடத்துல சொன்னாலா? அவளோடு இருந்த, அவளுக்கு அருகில இருந்த அவளுடைய சிநேகிதிகள் இடத்திலே சொன்னாலா? இல்லை. குழந்தையை போட்டா, கதவை மூடுனா, கழுதையை கொண்டு வர சொன்னா, ஏன்னா தேவனுடைய மனுஷனுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, தொழிலை, நம்முடைய பிரயாசங்களை நாம் இழந்து போகிற நேரங்களில் நாம் எங்கேயும் ஓடக்கூடாது. எந்த இடத்துக்கு ஓடக்கூடாது? நாம் கர்த்தரை நோக்கியே ஓடக்கூடாது. இன்றைக்கு நமக்கு அந்த காரியம் குறைந்து போயிடும். என்று கர்த்தர் நமக்கு கொடுத்ததை நாம் இழந்து போகிற போது அதை பெற்றுக் கொள்வதற்கு மனிதர்களை தேடுகிறோம், நண்பர்களை தேடுகிறோம், உறவுகளை தேடுகிறோம். அவர்களிடத்தில் போய் நம்முடைய குறைகளை சொல்லி நாம் அழுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நம்மிடத்திலிருந்து எடுக்கப்படுகிறது என்றால், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நன்மையான அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிற சூழ்நிலை வரும் என்று சொன்னால், அந்த நேரத்தில் நாம் கர்த்தருக்கு நேரம், அவள் தேவ மனுஷனிடத்தில் ஓடினது போல நீங்கள் நானும் ஆண்டவருக்கு நேராக வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் யாரிடத்துல போக மாட்டேன். நான் மனுஷனுடைய உதவிக்காக அல்ல, என் ஆண்டவரிடத்திற்கு ஓடுகிறாள். அவன் ஓடி வருகிறதை எலிசா பார்க்கிறான். உடனே வேலைக்காரன், எப்ப அம்மா வராங்க, இந்த அம்மா வராங்க, அப்படித்தானே வேலையில சூனேமியால் என்ன செய்தால்? வருகிறாள். நீ அவளுக்கு எதிர்கொண்டு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் நானும் தேவனுக்கு நேராக, ஆண்டவருக்கு நேராக கடந்து வருகிற போது நமக்கு நேராக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. இந்த மாதத்திலே ஒருவேளை கடந்த காலங்களில் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள், ஆசீர்வாதங்கள் குறைந்து போயிருக்கும் என்று சொன்னால், அதனால் நீங்கள் மனம் சலித்து போய், வேதளித்து போய், ஐயோ இருள் சூழ்ந்து விட்டதே, ஐயோ துக்கம் சூழ்ந்து விட்டதே, ஐயோ துன்பம் சூழ்ந்து விட்டதே, ஐயோ வேதனை சூழ்ந்து விட்டதே, ஐயோ என் காரியங்கள் எல்லாம் தோற்று போனதே, ஐயோ நான் பலவீனப்பட்டு போனேனே என்ற ஒரு நிலைமை நீங்கள் வருகிறதான பொழுது, ஆண்டவரை நோக்கி நீங்கள் கடந்து வருவீர்கள் என்று சொன்னால், உங்களை வழியிலேயே சந்திக்க கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. வழியிலேயே தேவ தூதன் நம்மை சந்திப்பார். கர்த்தருக்கு சொல்றார். எனவே இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை சந்திக்க வருகிறார். கர்த்தருடைய தூதன் உங்களை சந்திப்பார். வந்து கேட்கிறான், என்னமா காரியம்? எதிர்கொண்டு நீ ஓடி சுகமாய் இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தையில உங்களை விசாரிப்பார். நீங்க சுகமா இருக்கீங்களா? அல்லேலூயா. உங்க புருஷன் சுகமா இருக்கிறாரா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் சுகமா இருக்கிறதா? உனக்கு நான் கொடுத்தேனே ஒரு தொழில், ஒரு வேலை, அந்த வேலை உனக்கு நன்றாக இருக்கிறதா? உனக்கு நான் சம்பாத்தியத்திற்காக கொடுத்திருக்கிறேனே
ஒரு வியாபாரம், அந்த வியாபாரம் நன்றாக இருக்கிறதா? உன்னுடைய பிழைப்புக்காக, உன்னுடைய எதிர்காலத்திற்காக நான் உனக்கு ஒரு வாகனத்தை கொடுத்திருக்கிறேனே, அந்த வாகனம் நல்லா இருக்குதா, ரிப்பேரா இருக்குதா, கெட்டு போய் இருக்கிறதா, ஓடுதா, இல்ல இடையில நின்று போய் விடுகிறதா? ஆமென். இன்றைக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும், உங்கள் வீட்டையும் என்னுடைய வீட்டையும், உங்களுடைய பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளைகளையும், உங்கள் வீட்டாரையும் என்னுடைய வீட்டாரையும் கர்த்தர் நன்றாய் இருக்கிறீர்களா என்று விசாரிப்பார். அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்குதா? எல்லாம் சேமமா? எல்லாம் சுகமா? எல்லாம் நன்மையாக இருக்கிறதா என்று இந்த மாதத்தில் விசாரிப்பார். அவன் சொல்ற என்ன சொல்றான்? அதுக்கு அடுத்த வருஷம் அதற்கு அவள் என்ன சொல்றான்? நீ அவளுக்கு கேள் என்றா அவள் சுகந்தான். அவள் சொல்ற வார்த்தை என்ன? முதல் வார்த்தை என்ன சொல்றா? நீங்கள் நன்மை என்ன சொன்ன? ஐயோ, நீங்கள் நன்மை என்ன செய்ய? மாறுபுள்ள அடித்து கொண்டு ஐயோ ஐயோ ஐயோ. நீ சுகமா இருக்கிறியாமா? பிள்ளை செத்து போயிட்டான், புருஷன் வயல்வெளியில இருக்கிறான், குழந்தையை தூக்கி அந்த தேவ மனிதனுக்காக உண்டு பண்ணி வைத்திருந்த அந்த மேலறையில கட்டில போட்டு வச்சுட்டு வந்திருக்கிறான். இப்ப தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரனாக இருந்த அல்லது அவனுடைய ஊழியக்காரனாக இருந்தவன் கேட்கிறான், சுகமாமா? நல்லா நன்றாக இருக்கிறாயா? அவள் என்ன சொல்றா? முதல்ல என்ன சொல்றா? நீங்கள் நானுமாக, நீங்கள் நானுமாக இருந்தால் அதை ஏன் கேட்கிறீங்க? முதல்லையே நம்முடைய குழப்பலை நாம் ஆரம்பித்து விடுவோம். முதலிலேயே நம்முடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை, அவள் துக்கமுகமாய் இருந்த போதோ, அவள் துக்கத்தோடு இருந்த போதோ, அவள் தான் பெற்றுக்கொண்டதை இழந்த நேரத்தில், அவள் தனக்கு இருந்ததை இல்லாமல் போனதை காண்கின்ற நேரத்தில் கூட அவள் வாயில் இருந்து துக்கம், துயரம், புலம்பல், அழுகை வரவில்லை. அவள் சொல்லுகிறாள், நான் சுகந்தான். அவள் என்ன சொல்றா? உங்களை கேட்ட என்ன சொல்லுங்க? சுகந்தான் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க எப்பவுமே நல்ல வார்த்தையில பேசு. நல்லா இருக்கீங்களா பிரதர்? ரொம்ப நல்லா இருக்கிறேன். இல்ல முகம் ஒரு மாதிரி இல்ல உடனே டக்குனு சிரிச்சு முகத்தை மாற்றணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே அழுமுதியா மாறக்கூடாது. அழுகிறவர்களாக, துக்கப்படுகிறவர்களாக ஆண்டவர் நம்மை இருக்க சொல்லுவார். கர்த்தருக்கு சொல். ஆண்டவராக இயேசு சொன்னார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிறைவாய் இருக்கும்படி அந்த சந்தோஷத்தை நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானம் உங்களில் நிறைவாய் இருக்கும்படி என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்திருக்கிறேன். அப்ப அவர் சந்தோஷத்தை கொடுத்தார், அவருடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், அவரிடத்தில் இருந்த அதிகாரத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிற போது, அவர் நம்மை நல விசாரிக்கிற போது, சுகமா என்று கேட்கிற நேரத்தில் சுகம்தான் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. யார் நம்மை விசாரித்தாலும் நான் நன்றாக இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நீங்கள் எதை உங்கள் வாயினால் அறிக்கை இடுகிறீர்களோ அது உங்களுக்கு அப்படியே ஆகும். நீங்கள் துக்கத்தை அறிக்கையிட்டால் துக்கத்தான் வந்து சேரும். நீங்கள் துயரத்தை அறிக்கையிட்டால் துயரம் தான் வந்து சேரும். நீங்கள் வெட்கத்தை அறிக்கையிட்டால் வெட்கம் தான் வந்து சேரும். நீங்கள் தோல்வியை அறிக்கையிட்டால் தோல்விதான் வந்து சேரும். நீங்கள் நல்ல காரியங்களை உங்கள் வாயிலிருந்து புறப்பட பண்ணணும். அல்லேலூயா. நல்லதை பேசணும், நல்லதை அறிக்கையிடணும். நல்ல காரியங்களை நம்முடைய வாயிலிருந்து நாம் பேசுகிற போது, நாம் பேசுகிற நல்லவைகள் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்று உருவாகும். அல்லேலூயா. சுகந்தா என்று சொல்லி பர்வதத்தில் இருக்க தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டால் முதல் அவன் சுகந்தா. இப்ப போய் என்ன செய்யறான்? அப்பொழுது அவளை விலக்கிவிட அந்த தேவனுடைய மனுஷன் அவளை தடுத்தார். அவள் ஆத்மா
துக்கமாய் இருக்கிறது. அவள் சுகந்தான் என்று சொன்னால் அவருடைய வாயில சுகம் என்ற வார்த்தை வந்தது. கேயாசியினுடைய பார்வை அல்ல, எலிசாவின் பார்வை வித்தியாசமாக இருந்தது. அல்லேலூயா. கேயாசினால் வாயை மட்டும்தான் பார்க்க முடியும், ஆனால் எலிசாவினால் அவருடைய உள்ளத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. அவருடைய அர்த்தம் உலகத்தில் இருக்கிறவர்கள் அப்படியே வாயை மட்டும்தான் கவனிப்பாங்க. நாம் சுகம்தான் என்று சொன்னாலும் நமக்கு உள்ளே சுகம் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களையும் என்னை உண்டாக்கினாரே, உங்களையும் என்னையும் அழைத்தாரே, உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தாரே, உங்களையும் என்னையும் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறாரே, அந்த ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் உள்ளத்திலே என்ன விசாரம் இருக்கிறது, உங்கள் உள்ளத்திலே என்ன கவலை இருக்கிறது, எந்த பாரத்தோடு நீங்கள் இங்கே ஓடி வந்திருக்கிறீர்கள், எந்த கஷ்டத்தோடு இங்கே நீங்கள் தேவனை தேடி வந்திருக்கிறீர்கள், எந்த துக்கத்தோடு நீங்கள் கர்த்தரிடத்திலே சொல்லும்படி கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை ஒருவேளை நான் அறியாமல் இருக்கலாம், ஆனால் இங்கே இருக்கிறவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஆண்டவர் இந்த மாதத்திலே நீங்கள் எந்த நிலைமையிலே வந்திருக்கிறீங்கன்னு பார்க்கிறார். இந்த 7ஆம் மாதத்திலே என் மகன் எப்படிப்பட்ட நிலைமையிலே இங்க வந்திருக்கிறார், இந்த 7ஆம் மாதத்திலே என்னுடைய மகள் எப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிறார், இந்த 7ஆம் மாதத்திலே என் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் என்னை தேடி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நான் அல்ல, கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் உங்களுடைய துக்கம் வேறு என்ன, உங்கள் வாயிலிருந்து நல்ல செய்தி வரணும், உருவாக்குகிற செய்தி வரணும், தெரிந்து கொள்கிற வார்த்தை தடுக்காதே, அவளை தடுக்காதே. ஆமென். மனிதர்கள் உங்களையும் என்னையும் தடுக்கலாம். ஜபத்திற்கு போய் என்ன பார்த்தீங்க, அந்த சர்ச்சுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன கிடைச்சது, அந்த பாஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபித்து என்ன நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று உலகத்தால் பேசலாம். இல்லை பிரியமானவர்களே, உங்கள் வீட்டிற்கு வருகிறவர்களும் வருகிற ஊழியக்காரனும் உங்களை சந்திக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனும் உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிக்கிற ஊழியக்காரனும் உங்களுக்கு துக்கத்தை அல்ல நன்மையே கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒருவேளை அந்த நன்மை இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அந்த காரியங்கள் இப்பொழுது நடக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் விசாரிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு நாள் உங்களுடைய தேவைகளை கர்த்தர் உங்களை சந்திப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு நாள் உங்களுடைய காரியங்கள் மாற்றப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். நிச்சயமாகவே உங்கள் கண்களினால் உங்களுக்கென்று ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வரும். எனவே இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களை விசாரிப்பார். இந்த மாதத்திலே உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அல்ல, உங்கள் உள்ளத்திலே இருக்கிறதை காண்பார். அல்லேலூயா. எத்தனை துக்கம், எத்தனை வேதனை, எத்தனை பாடு, எத்தனை உபத்திரவம், எத்தனை வேதனை. ஐயா, நான் யாரிடத்தில் சொல்வேன், என் குறையை யார் தீர்த்து வைப்பார்கள், என் வியாதியை யார் என்னை விட்டு விலக்குவார்கள், என் துக்கத்தை யார் என்னை விட்டு மாற்றுவார்கள் என்ற கேள்வியோடு வந்திருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த மாதத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமா, இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் உங்களை ஜுவாலையாக மாற்றுவார். ஜூலை மாதத்துல நீங்க எப்படி இருப்பீங்க? ஜுவாலையா, எரிகிறவங்க, அக்கினியாக பற்றி பிடிக்கிறவர்களாக இருப்பீங்க. எனவே தேவ மனுஷன் அவள் தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் கர்த்தர் மறைச்சிட்டாரு. முதல்ல ஆண்டவர், ஆனா எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. அவள் வருவதற்கு முன்னே எனக்கு தெரியவில்லை, இப்பொழுது அவள் வந்து விட்டாள். ஆமென். இப்பொழுது அவள் வந்த பிற்பாடு நான் அவளை பார்க்கிறேன். ஆண்டவர் எனக்கு மறைத்ததை இப்பொழுது என் கண்களுக்கு முன்பாக தெரிய வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் எங்களுக்கே கூட தெரியலாம். உங்க பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்றீங்களே, அவருக்கு தெரியாதா? உங்க பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்றீங்களா, அவங்களுக்கு தெரியாதா? உங்கள் ஊழியக்காரத்திலே சொல்லி ஜெபிக்க சொல்ல அவர்களுக்கு தெரியாதா என்று அநேகர் கேட்கலாம். ஐயா என்ன சொல்றேன்? ஆமென். இல்லாததையெல்லாம் சொல்லக்கூடாது. கருப்பு காத்து நிக்குது, கருப்பு நிக்குது, சிவப்பா நிக்குது, இருட்டா நிக்குது,
நிமிர்ந்து நிக்குது, குனிஞ்சு நிக்குது, அப்புறம் இதெல்லாம் இல்லாதெல்லாம் போய் சொல்லாதீங்க. ஆமென். நல்லதை போய் பேசுங்க. அந்த வீட்டுக்கு தேவ மனுஷன் போகும்போது என்ன பேசினா? நல்லதாக பேசினா. உனக்கு குழந்தைய பிறக்காத, உன் வீட்டு மூலையில கருப்பா ஒண்ணு நின்றுட்டு இருக்குதுலாம் சொல்ல மாட்டான். ஆமென். தேவ மனுஷன் வீட்டுக்குள்ள வந்தா என்ன பேசுவான்? நான் கருப்பா நிக்குதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க என்ன வெறுப்பா பார்ப்பீங்க. எது சொல்றதுக்காயா நீ பொறுப்பா வந்த உள்ள வந்த? ஆமென். அந்த கருப்பா நிக்குதுன்னு சொல்றதுக்கா நீ உள்ள வந்த? என்ன வெறுப்பா பார்ப்பீங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்தால் உங்க வீட்டை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நான் உங்க வீட்டுக்கு வந்தால் உங்க வீட்டுக்குள்ளே நான் வரும்போதே தேவனுடைய ஒளி வருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா. இப்ப வெளிச்சம் எங்க போதோ அங்க என்ன இருக்கும்? இருக்காதுமா. நான் வெளிச்சமானால், நீங்கள் வெளிச்சமானால், நீங்கள் ஒளியானால், நீங்கள் ஒளியான ஒரு வீட்டுக்குள் பிரவேசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் போகும்போதே நீங்கள் இருக்கிற வீடு இருளா இருக்கும். நீங்க இருக்கிற வீடு, நீங்க ஜெபிக்கிற வீடு, நீங்க ஆண்டவரை துதிக்கிற வீடு, சத்தமா சொல்லுங்க. நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற வீடு, நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற வீடு, நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிற வீடு. என் வீட்டிலே வெளிச்சமே தவிர இருள் இல்லை. சத்தமா சொல்லுங்க. என் வீட்டிலே வெளிச்சத்தை தவிர இருள் இல்லை. எந்த இருளும் என்னை சூழ்ந்து விட முடியாது. தாவீது என்ன அழகா சொல்லு. தேவரே என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். நான் இருக்கிற இடம் எப்படிங்க இருளாமாலும்? நான் பிசாசின் பிள்ளையா இருந்தானா என் வீடு இருளாமா? என் வீட்டிலே தேவனை தேடுகிற உணர்வு இல்லாமல் நான் இருப்பேனானால் என் வீடு இருளாகும். என் வீட்டிலே துதி இல்லாமல் இருக்குமானால் என் வீடு இருளாகும். என் வீட்டிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆராதனை இல்லை என்று சொன்னால் என் வீடு இருளாகும். நான் கர்த்தரை ஆராதிக்கும் போது, நான் கர்த்தரை தொழுது கொள்ளும் போது எந்த இருள் என்னை வந்து பற்றி பிடிக்கும்? எந்த இருள் உங்களை பிடிக்கும்? பிடிக்குமா? பிடிக்குமா? இடிக்குமா? பிடிக்குமா? இடிக்குமா? கடிக்குமா? பிடிக்கவும் பிடிக்காது, இடிக்கவும் இடிக்காது, கடிக்கவும் கடிக்காது. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நான் இருக்கிற இடத்துல என்ன எதுவும் யாரும் எதுவுமே காரணம் எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உள்ளத்தை மறைத்து வைத்திருந்த, இவ்வளவுக்குள்ள இருந்தது எனக்கு தெரியல. ஆண்டவர் கொஞ்சம் மறைச்சிட்டாரு, என் கண்ணை கொஞ்சம் மறைச்சார். ஆனா இப்பொழுது அவள் எப்படி இருக்கிறாள் எனக்கு தெரியும். அவள் எனக்கு கைமையா மறைத்து வைத்தார் என்றால் அதற்கப்புறம் என்ன சொல்றான்? ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டது உண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா? நானா கேட்டேன். ஹலோ, நீங்க இப்பொழுது இருக்கிற வீடு நீங்க கேட்ட கர்த்தர் கொடுத்தார். ஹலோ, நான் நின்று கொண்டிருக்கிற ஆலயத்தை நான் கேட்டா கர்த்தர் கொடுத்தார். ஹலோ, சும்மா வந்தாங்க வெறும் கையா, வெறும் கையும் கோலுமாக யாக்கோபு வந்து போல இந்த இடத்தை கொடுத்தது யாரு? எனக்கு இருக்கிறது எல்லாம் கொடுத்திருக்கிறது யாரு? கர்த்தர். அவர் தானே கொடுத்தாரு. ஆமென். அவர் எனக்கு கொடுத்தது உண்டென்றால் எனக்கு கொடுத்ததை எவரும் எடுக்க விட மாட்டார். அல்லேலூயா. எனக்கு கொடுத்ததை யாரும் எடுத்துக்கொள்ள கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாவே வந்து எடுத்தாலும் அவனுக்கு கேடு உண்டாகுமே தவிர, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ராஜா ஆகாப் ராஜா, அவனுக்கு ஒரு மனைவி இருந்தார். அவளுடைய பெயர் எசபேல். ஊர்ல ஏராளமான நிலம் இருந்தது. அந்த நிலத்தின் மேலெல்லாம் அவருடைய கண்கள் போகாமல் ஒரே ஒரு மனுஷன் வச்சிருந்த அந்த இடத்தின் மேல, திராட்சை தோட்டத்தின் மேல, எப்படியாவது எனக்கு அந்த திராட்சை தோட்டம் வேணும், எப்படியாவது அந்த இடம் எனக்கு வேணும். இல்லம்மா,
நமக்கு தான் ஏராளமா இருக்கிறது. இல்லை, எனக்கு அது வேண்டும். அவன் போனான், அநியாயத்துக்கு அந்த இடத்தை எடுத்துக்கொண்டான். என்ன நடந்தது தெரியுமா? எந்த இடத்தை யாரிடத்திலிருந்து அந்த ஆகாப் ராஜா தன் மனைவியாகிய யெசபேலுக்கு எடுத்துக்கொண்டானோ அந்த இடத்தை பெற்றுக் கொண்டவள் அதை அனுபவிக்கவில்லை. அவள் கீழே விழுந்து உடல் சிதறி செத்து போனாள். ஹலோ, பைபிள் எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? அவள் மேல இருந்து கீழே விழுந்து உடல் சிதறி செத்து போனாள். அது அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீங்கள் வைத்திருக்கிற இடத்தையோ பொருளையோ யாராவது அபகரிக்க வேண்டும், தந்திரமாக அவர்கள் வருவார்கள் என்று சொன்னால் அதை அவர்கள் அனுபவிக்க முடியாது. நான் சொல்ல, பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு சொல்றோம். இதெல்லாம் நீங்கள் வேதத்தில் என்ன செய்யணும்? வாசித்து பாருங்க. ஆகாப் எங்க இருக்கிறான், யெசபேல் எங்க இருக்கிறது, இதெல்லாம் நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு சொல்றோம். சரி, இப்பொழுது நானாயா கேட்டேன் குழந்தை வேணும்னு நான் கேட்டேனா? இல்லையே, நீங்க தானே குழந்தைய கொடுத்தீங்க, நீங்க தானே எனக்கு குழந்தை பிறகுன்னு சொன்னீங்க. அதுக்கு அடுத்தது, அப்பொழுது அவன் நீ உன் இடையை கட்டிக்கொண்டு தடியை உன் கையில் பிடித்துக் கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல். அதுக்கப்புறம் பின்னால வரலாம். அதுக்கு என்ன நடந்து தெரியுங்களா? நேரம் ஆகுது. ஹலோ, யாரும் பேசக்கூடாது, நல்லா கவனிங்க. அதற்கப்புறம் எலிசா ஓடி வருகிறான், அந்த குழந்தையை பார்க்கிறான். அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு அந்த குழந்தையின் வாயோடு தன் வாயை வைத்து தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேல் மறுபடியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டு அல்லேலூயா. வாய், எந்த வாயினால் அந்த குழந்தை பிறந்ததோ அந்த குழந்தையின் வாயிலே தன் வாயை வைத்தான். அவனுக்குள் ஜீவன் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்துல உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை ஜீவனை உண்டாக்கவே தவிர ஜீவனை அழிக்காது, ஜீவனை எடுக்காது, ஜீவனை கெடுக்காது. அவன் சொன்னான், அவனாலதான் அந்த குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை இப்ப செத்து போனது. அவன் ஓடி வந்தான், அந்த குழந்தையின் மீது தன் வாயை வைத்தான். அவனுக்குள்ளே அவனுடைய ஜீவன் திரும்பவும் வந்தது. அல்லேலூயா. எனவே இந்த மாதத்திலேயும் உங்களால் ஜீவன் உருவாகும். அல்லேலூயா. உங்களால் அநேகர் ஜீவன் பெற்றுக் கொள்வார்கள், உங்களால் அநேகர் பிழைத்துக் கொள்வார்கள், உங்களால் அநேகர் பிழைத்து எழுப்புவார்கள். அது எதனால? உங்கள் வாயிலிருந்து வருகிற நல்ல செய்தியினால. அல்லேலூயா. உங்கள் வாயிலிருந்து என்ன வரணும்? நல்ல செய்தி வருமா? நல்ல செய்தியை சொல்லுங்க, நல்ல செய்தியை பேசுங்க, நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்க. நல்ல செய்தியாகவே உங்கள் வாயில் வருவதற்கு உங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. என் வாயிலிருந்து ஒருபோதும் எதிர்மாறான காரியங்கள் என் வாயின் வார்த்தைகளாக எனக்குள்ளே இருந்து வெளியே வராது. என் வாய்க்குள்ளே இருந்து வருகிற வார்த்தைகள் உருவாக்குகிற வார்த்தைகளாக. ஆமென். என் வாய்க்குள்ளே இருந்து வருகிற வார்த்தைகள் அது ஜீவன் தருகிற வார்த்தைகளாக இருக்கு. என் வாய்க்குள்ளே இருந்து வருகிற வார்த்தைகள் இல்லாததை இருக்கிறதாக கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. அவள் பார்த்தால் ஜீவன் இல்லை, அவர் பார்த்தால் தன் ஊழியக்காரரை கொண்டு ஜீவன் கொடுத்தார். அல்லேலூயா. அவள் பார்த்தால் ஜீவன் இல்லை, ஆனால் அவர் பார்த்தால் தன் ஊழியக்காரரை கொண்டு ஜீவன் கொடுத்தார். நீங்கள் நானும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. நீங்க நின்று கொண்டிருக்கிற நான் மட்டும் அல்ல, நீங்களும் தான். நீங்களும் நல்ல காரியங்களை பேசணும், நல்ல காரியங்களை சொல்லணும், நல்ல காரியங்களை உங்க வாயிலிருந்து சொல்லணும். அது இது எதையுமே சொல்லாதீங்க.
நல்லா பேசுங்க. வீட்டில் வெளிச்சம் வந்து ஆண்டவராக இயேசு சகேயுவின் வீட்டுக்குள்ள போனார். சகேயுவே இறங்கி வா என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், அவன் இறங்கி வந்தான். உன் வீட்டிற்கு நான் வர வேண்டப்பா, இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொன்னார். சரிங்க ஆண்டவரே வாங்க. ஆண்டவராக இயேசு அந்த வீட்டுக்குள்ள போனார். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு சத்தமா சொல்லுங்க, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு அப்படிதானே சொன்னாரு. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு இருள் வந்தது. ஹலோ சொன்னாரா? சொல்லுவாரா சிஸ்டர்? சொல்லுவாரா? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ஜீவன் வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு சுகம் வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ஆசீர்வாதம் வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு நன்மை வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு சகலமோ அற்புதமாய் மாறுகிறது. இன்றைக்கு இந்த வீட்டிலே சகலமோ ஆசீர்வாதமாய் மாறுகிறது. துக்கம் மறைகிறது, சாபம் ஓடுகிறது, வியாதி நீங்குகிறது, வேலை கிடைக்கிறது, எல்லாம் உருவாகுகிறது. எல்லாம் என்ன செய்யுங்க? இந்த வாய் உருவாக்குகிற வாய். அல்லேலூயா. இந்த வாய் ஒன்று உண்டு பண்ணுகிற வாய். இந்த வாய் நல்லதை பேசும் வாய். எல்லாரும் எழுது. நன்மையினால் கர்த்தர் வாயை திருப்தியாக்குகிறார். டக்குனு எழுதுங்க. எழுதுங்க. எழுதுங்க மாட்டாங்க.